ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்காக ஒரு விஷயத்த வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட செடியில் நம்ம வளர்த்துனது தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆலிவேரா வந்து ஃபுல்லாக சூப்பராக வளர்ந்துருக்கு. மீதியெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருந்து நம்மளுக்கு வளர்த்தி கொண்டாந்து தருவாங்க. அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். சரிங்களா? இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கத்து வீடு பார்ப்போம். என்னடா அந்த அக்கா தனியாக பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி காய வைக்கணும். இதில் ஒரு நீர் வருங்க, அந்த நீரை மட்டும் எடுக்கணும். கட் பண்ணி வச்சு இந்த நீரை மட்டும் வெளியே எடுத்துடணும். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? இன்னிலேருந்து இதை கட் பண்ணி காய போடணும். சரிங்களா? ஏன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குகிறோம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சூப்பராக கடை நம்பர் யாரோ அடிக்கிறாங்க. யாருங்க? வேற லெவல் இருங்க. கால் யார் பண்ணுறாங்க பார்க்க. ஸோ நிறைய கட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைங்க, ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஃபுல்லாக கட் பண்ணிட்டு. சரிங்களா? இதில் வந்து ஒரு நீர் மாதிரி போகும், ஆசிட்டு. இங்கே பாருங்க, இந்த எல்லோ கலரில் போகுதா? இது எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அலாசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காய போடணும் அரைஞ்சு. சரிங்களா? இப்போ கட் பண்ணி கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பக்கெட்டை கொண்டு வந்து இதை கொண்டு போய் ஃபுல்லாக அலாசிடுவோம். இந்த செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிட்டலாம். ஆனால் நம்ம மறுபடியும் கட் பண்ணுறதுக்குள்ளே இது க்ரோத் ஆயிடும். சரிங்களா? நான் போய் பக்கெட் எடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து அவ்வளோ அசிட் வந்துருக்குங்க. இது வெளியே வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதனால நம்மளோட இதில் மட்டுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஆசிட் மட்டுமே அவ்வளோ ஊற்றிருக்கு கீழே. சரிங்களா? கிட்டத்தட்ட இப்போ ஊர்ல இருந்து வேற கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தான் நம்ம கட் பண்ணி காய போடணும். ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி காய போட்டுருவோம். யாருங்க, ஒரு 5 கிலோ கிட்ட இருக்குங்க. இந்த இடத்துல ஆசிட் இருங்க காட்டுறேன். எவ்வளோ போயிருக்கு பாருங்க. இது எல்லாமே அதில் வந்து அந்த எல்லோ இது வந்து அலர்ஜி ஒன்று பண்ணும் சில பேத்துக்கலாம். அலாசி காய போடுவோம். வெட்டுறோங்க. ஆலிவேராவே வெட்டுறோம். சரிங்களா? பூஸ்ட் ஆறிட்டு இருக்கு. அது வரைக்கும் நம்ம உட்காந்து நம்ம ஆலிவேராவை டக்குன்னு கட் பண்றோம். ஆலிவேரா வெட்டுறது இருக்கிறதுலே ஈஸிங்க. தெரியல தானே ஆலிவேரா வெட்டுறது? இருங்க. கீழே 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 நம்மளுக்கு இந்த கத்தியே போதுங்க. இதுவே வந்து நம்மளுக்கு கையை அறுத்து விட்டுருது. சில பேர் போயிட்டு பெரிய ஏதோ கெடாய் வெட்டுற கத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது கேட்டோம்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு, மாங்காய் உடைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. தூக்கி தூர வீசிட்டேங்க. பொசுக்குன்னு கையை ஏதாவது வெட்டி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேற சும்மா சின்ன கத்தியிலே கையை வெட்டிக்கிறோம். அதனால சரிங்களா? அப்புறம் அவங்க வேற ஏதாவது ஒன்று எச புசுக்க நடந்துருச்சுன்னா அவங்க தான் உள்ளே போவாங்க. அதையும் இந்த இடத்துல பூரிக்கிறேன்.
சரிங்களா. எனக்கு என்ன நடந்தாலும் கூட இருக்கவங்க தான் உள்ள போவாங்கன்னு தெரியாமையே போச்சு கோலமுத்தா அப்படிங்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். எனக்கு கசப்புத்தன்மை இதுல நிறைய இருக்குங்க. திஸ் ஜெகன்மோகினி படம் பார்த்துருக்கீங்களா அவர்களே? அந்த மாதிரி நம்ம வந்து ஜெகன்மோகினி மாதிரி தான் எப்போ பாரு நடுஜாமத்திலேயே செய்வோம். அப்புறம் பகலில் வந்து டீ குடிக்க வர நேரத்தில் அதை அவங்க டீ போட்டு ஆற வச்சிருக்கேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நம்ம வேலை அதிகமாக செய்யறதுனால பூஸ்ட் குடிச்சிட்டு தான் வேலை செய்யணும்னு. சரிங்களா. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த வெட்டுறதெல்லாம் வெட்டி காய போட்டுட்டோம்னா, ஸோ நம்மளுக்கு வந்து கூடி விரைவில் கட் பண்ணி காய போட்டோம்னா தான் இப்போ நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ராசஸிங். கெமிக்கல்லாம் வந்து 2 டேஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே வாங்கி அப்படியே வந்து இது பண்ணிடலாம். சரிங்களா. நேச்சுரல் ப்ராடக்ட்க்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ஸோ தயவு செய்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நேச்சுரலாக இருக்கிற ஸ்கின்னு தான் பெஸ்ட்டு. சரிங்களா. ஸோ இன்னுமே இவ்வளோ இருக்கு. இந்தாங்க ஆலிவேரா. ஸோ செம்ம கசப்புத்தன்மை இருக்கும். விளாண்டுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் 2 கட் பண்ணோம்னா சீக்கிரம் தீந்துடும். நான் ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்குங்க இதில் இருக்கிறது. இந்த 5 கிலோவும் வந்து கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸோ எல்லாம் வெட்டிட்டேங்க. சரிங்களா. இதை கொண்டு போய் நல்லா காய வைக்கணும். இது எல்லாமே மெஷர்மெண்ட் தான். சரிங்களா. இது இத்தனை கிலோக்கு இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இதுல ஒரு ஆசிட் இருக்கு. சரிங்களா. இதெல்லாம் தெரியாம எல்லாரும் வந்து அலுவேரா எடுத்து அப்படியே பூசிக்கிறீங்க. சரிங்களா. சில விஷயத்துக்கு சில விஷயம் வந்து அப்படியே இது பண்ணிட்டு போகணும். அப்பதான் வந்து ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 கிலோ வந்து கட் பண்ணியிருக்கோம். இங்கே வருங்க ஃபுல்லாகவுமே இது மேலே கொண்டு போய் காய போட்டுட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொண்டு போய் நான் மேலே காய போட்டு வந்துடுறேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறவங்க எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோ. அதனால யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கோ, ஸ்கின்ல வந்து பிம்பிள் இருக்கு, மங்கு இருக்கு, ஸ்கின் கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஸோ ஒன்ஸ் நம்மளோட ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்குங்க. சரிங்களா. கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃப்ரீ டைம் இருக்கும் போது உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா. நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது உறவுகளே. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். உங்கள் பணத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். டாட்டா. இப்போ நான் கொண்டு போய் காய போடுறேன். பை பாய்.